படிக்கிற பொண்ணை படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதை எழுத்து கேட்க எனக்கு வரக்கூடாது. பிக்கப் இருக்கா? ஆடியோ பிக்கப் இருக்கா? பேசலாம்ல? ஓகே ரைட். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வரவேற்பை பார்க்க. இன்னும் சீக்கிரமாக போன ஷோக்கே வந்திருக்கணும். நாங்கள் தூத்துக்குடியில் இருந்து கிளம்பி வர வழியில் அப்படியே அதே பிரச்சனைகள்னால எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்து வந்து சேர்றதுக்கு ஒரு ஷோவே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வரவேற்பு பெற்றுட்ருக்கு பிடி சார். இதை இப்போ தான் அண்ணன் பேசினார் எங்கள் கூட. அண்ணன் தான் டிஸ்ட்ரிபியூட்டரு. ஸோ அண்ணன் பேசினார், இது மாதிரி மதுரையில் நல்லா போயிட்டுருக்கு, பிக்கப் ஆகிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு. நல்ல ஃபேமிலி க்ரௌட் வருதுன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல வெக்கேஷன் படம் அப்படின்னு எடுத்தோம், பெண்களுக்காக அப்படின்னு ஒரு விஷயமாக வச்சு முன்னிலைப்படுத்தி எடுத்தோம். ஃபேமிலியாக இவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷம். படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டரில் படத்தை பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் ரெண்டு வாரம் லீவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் லீவ் இருக்குது. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தனியாக பார்க்காதீங்க, ஃபேமிலியை கூப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இது எல்லோரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். டைரக்டர் ஏதாவது வணக்கம், இப்படி வந்துருங்க. கொஞ்சம் லவுடாக இருக்குது. வணக்கம், நான் கார்த்திக் வேணுகோபாலன், டைரக்டர், பிடி சார் படத்தோட டைரக்டர். அதான் இப்போ கேட்டுட்டு இருந்தோம், ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுருந்தோம். டே பை டே இப்போ நேற்றுக்கு இன்றைக்கி இன்னும் நல்லா போயிட்டுருக்கு, டாக்கா சூப்பராக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரையில் முன்னாடியே ஃபோன் கால்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, சூப்பராக ரிசீவ் பண்ணுறாங்க. தேட்டரில் ரெஸ்பான்ஸாகவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் படம் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனால் அது என்னன்னு சொல்லிடாதீங்க. அது ஏன்னா நிறைய பேர் ட்விட்டரில் அதான் நெட்லலாம் கிளைமேக்ஸோடு போட்டுட்டு தான் கிளைமேக்ஸ் இது சூப்பராக இருக்குங்கிறாங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள், பட் அது என்னன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது அநியாயத்துக்குன்னு எங்களுக்கு அனுப்பி இதை ஷேர் பண்ணிடுங்கன்னு வேறு சொல்கிறாங்க. கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அதான் எங்களுக்கு அனுப்பி சூப்பர்னு சொல்கிறப்ப, அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சூப்பர்னு சொல்கிறப்ப அவங்க அதுக்கு எவ்வளோ எக்ஸைட் ஆனாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதே எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றோம், அவ்வளோதான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிளைமேக்ஸை வெளியில் சொல்ல வேண்டாம். எல்லோரும் தேட்டரில் பார்த்து அந்த எக்ஸைட்மெண்ட் நல்ல பிக் ஆகிட்டு இருக்கு. நேற்றுலேருந்து இந்த படம் இன்றைக்கி பிக் ஆகிருக்குல்லண்ணே. இன்னும் நாளைக்கு சண்டே இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த வாரம் இருக்குது. ஸோ வாங்க தேட்டரில் பாருங்கள், பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப மகிழ்ச்சி மதுரைக்கு வந்தது. என்னுடைய 5 வருஷம் முன்னாடி நட்பே துணை படம் முடிஞ்சு இந்த மாதிரி தமிழ்நாடு டூர் வந்தோம். ஸோ இந்த வருஷமும் இந்த படத்துக்கு அப்புறம் இத்தனை நாள் கழித்து இப்போ ஒரு தமிழ்நாடு டூர் தூத்துக்குடியில் ஆரம்பித்து அடுத்து இப்போ மதுரை வந்திருக்கோம். திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் வரைக்கும் போகலான்ட்ருக்கோம். ஒவ்வொரு இடத்துல போய் இறங்குறப்ப இவங்க இவ்வளோ பாசம் கிடைக்கிறது ஏன்னா இவ்வளோ பேர் இங்கே பார்த்தா தெரியும், இவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுண்ணே வரவேற்பு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம்னா, எப்போவுமே என் படத்துக்கு பசங்க இருப்பாங்க, நிறைய பசங்க எப்போவுமே யூத்து நிறைய பேர் இருப்பாங்க தேட்டரில். இந்த டைம் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப, ஏன்னா படம் அவங்களுக்கான படமாக இருக்கிறப்ப அவங்க அதை ரிசீவ் பண்ணி வர்றது இன்னும் ஒரு நிறைவாக இருந்துச்சு. சரி, எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய கண்டென்ட்டுங்கிறப்ப அது சரியாக சேருதுங்கிறப்ப அது இன்னொரு எக்ஸ்ட்ரா திருப்தி ஏற்படுத்துதுண்ணே. இப்போ பெரும்பாலும் இந்த ஒகேஷன், இந்த விடுமுறை நாட்களில் நிறைய தமிழ் படங்கள் வராமல் வேறு டப்பிங் படங்கள்லாம் நிறைய வந்தது. இதுக்கு என்ன காரணம்? இப்போ தெரியலண்ணே, அந்தந்த படத்தோட ரிலீஸ் முடித்து வர டைமாக கூட இருக்கலாம். எங்களுது கரெக்டாக வெக்கேஷனுக்குள்ளே வரணுங்கிறது எங்கள் ஆசை. ஸோ பார்த்திங்கன்னா போன 10 நாள் முன்னாடி தான் நாங்கள் டேட்டே போட்டோம். ஏன்னா எங்களுக்கு இது வெக்கேஷன் ஃபேமிலியோ பார்த்தா இது கரெக்டாக இருக்குன்னு நாங்கள் நம்பினோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகி அப்படியே அந்த ஃப்ளோலேயே ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு நாள் பத்தலை, கிட்டத்தட்ட ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நாள் பத்தலை. பட் எங்களுக்கு இது வெக்கேஷனில் தான் வரணும் அப்படிங்கிறது எங்களோட இதுங்கிறனால பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தரையாக சந்தித்து எல்லா இடத்துலையும் பண்ணிட்டுருக்கோம். அருமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க தூத்துக்குடியிலையும் சரி. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது. எதுவும் சொல்ல வரலண்ணே, அது அவங்கவுங்களோட இதுண்ணே. நான் ரொம்ப வயசில் சின்னவன், அவங்க ரொம்ப ஜாம்பவான்கள். 2 ஜாம்பவான்களை பற்றி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவம் இல்லைண்ணே. அதனால் அந்த கேள்வியை நான் தவிர்த்துறேன். அடுத்த படம் என்ன படம்? ஆக்ஷன் படமாக இருக்குமா அல்லது காதல் படமாக இருக்குமா? ஆனால் பெரிய படமாக இருக்கும்ண்ணே. இது வரைக்கும் நான் என் கெரியரில் பண்ண படங்கள்லேயே
அளவில் ரொம்ப பெரிய படமாக இருக்கும். அதை என்னால் இப்போ சொல்ல முடியாது. பட் நான் அந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அது கிட்டத்தட்ட என்னோட ஒரு கனவு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா, எப்படி நாங்கள் மீசை முருகில் இண்டிபெண்ட்டாக சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோமோ அதே மாதிரி பசங்கள்லாம் திரும்ப சேர்ந்து ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு சொல்லி இறங்கியிருக்கோம். அந்த படம் அடுத்து இந்த படத்தோடைய சக்ஸஸ் முடிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த படத்தோட அறிவிப்போட வந்துடுவோம். அதுவும் வந்துடும், சீக்கிரம் வந்துடும் அந்த படமும். ஒவ்வொரு கருத்தாக சொல்லிட்டு வரானே. இப்போ எங்களுக்கு வந்து இந்த கருத்து ரொம்ப சொல்லணும்னு என்னோட பர்சனல் ஆசையாக இருந்துச்சு. அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் அவர் கொண்டு வரப்போ இதை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதில் பண்ணோம். இன்றைக்கி இப்போ வெளில அந்த பப்ளிக் ரிவ்யூவாக அந்த இது வைக்கிறப்ப மக்கள் வந்து சொல்கிறப்ப, அதுவும் பெண்கள் வந்து அப்படி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு போகிறப்ப என்ன கொஞ்சம் கிளைமேக்ஸும் சேர்த்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் மற்றபடி அது சொல்லிட்டு போகிறப்ப ஓகே, இது அடுத்து தொடர்ந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த மாதிரி இப்போ கலையோடு சேர்ந்து சமூகத்தின் வெளிப்பாடாக நிறைய என்னென்ன பிரச்சனைகள் நாங்கள் நினைக்கிறோமோ அதை பற்றிய குரல் எழுப்பிட்டே தான் இருந்திருக்கோம். இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து அடுத்த படங்களையும் சொல்லணும். கடந்த நாளைகளோட இளைஞர்களோட நீங்கள் பயணிச்சுட்டு வரீங்க, ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது? அண்ணா, இது நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே, ரசிகர் மன்றங்கள் வேண்டாம். அது எதுக்கு அப்படின்னா, ஒரு 5 வருஷமாக நான் வந்து இது ரசிகர் மன்றத்தை எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படியே இருந்தேன். பட் அவங்க அதை யாரும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. பசங்க பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தூத்துக்குடியில் காலையில் போகிறோம், அப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சரி, அவங்க சந்தோஷத்துக்கு ஓகே. பட் இதை முறைப்படுத்தி நடத்தணுங்கிறது ஆசை. எங்கள் பாருங்கள் எல்லாம் அதோ இருக்குது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நாங்கள் வராதிங்க, வேலையை பாருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சரி இவ்வளோ பேர் அன்பு வச்சுருக்காங்க. சரி, இந்த அன்பை சரியான வழியில் நடத்தணும்னு இந்த வருஷம் வந்து ரசிகர் மன்றமாக இருக்காதுண்ணே, வெறும் சினிமா சார்ந்த விஷயமா இருக்காதுண்ணே. ஏன்னா நானே வந்து சினிமாலேருந்து இப்போ ஒரு கடந்த 2 வருஷங்கள் வெளில போய் படிச்சுட்டு வரணும். அதில் நான் முக்கியத்துவம் கொடுக்குறப்ப என்னை ரசிக்கிறவங்களுக்கும் என் கலையை ஆதரிக்கிறவங்களுக்கும் நான் வந்து படம் மட்டும் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பானே. அதனால் இந்த வருஷம் அதையும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எங்கள் மதுரையோட தலைவர் இங்கே தான் இருக்கார், சரவணன். எங்கே அவர் இந்த இவர் மாதிரி இந்த உன்னிடத்தில் என்ன படம் வந்து அதில் கார்த்திக் பின்னாடி இருந்து கைதட்டு வரலாம், அந்த மாதிரி அங்கே நின்று கைதட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இப்போ எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. பட் என்ன வழியில் இவங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு போனோம், அது வந்து வெறும் சினிமாவாக இருந்திருக்கூடும், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அவங்க இறங்கணுங்கிறது என் ஆசை. ஸோ அதனால் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவோண்ணே. நன்றிண்ணே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. உங்கள் அன்புக்கு நன்றி. மதுரை என்றைக்குமே வந்து எனக்கு ஒரு சிறப்பான, மதுரை என்றைக்குமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் தான். மதுரைன்னு சொன்னால் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கோயம்புத்தூரில் பிறந்தாலும் நிறைய பேர் நான் மதுரை அவங்க சொந்த ஊருன்னு கேட்குற அளவுக்கு மதுரையிலே தான் இருந்திருக்கேன். இங்கே இருக்கிற நண்பர் படை எனக்கு ரொம்ப பெருசு. மதுரையில் எப்போ வந்தாலும் இவ்வளோ பேர், அதாவது ப்ரெஸ் மீட்டு பாருங்கள், அதான் வந்து தவிர்க்க முடியாது, அவ்வளோ அன்பு. ஸோ மதுரை என்றைக்குமே எனக்கு ஸ்பெஷல். தேங்க்யூ, லவ் யூ ஆல். நன்றி. வந்துட்டேன், படம் பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கள் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடலாம் அப்படியே சோதரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் சரி சரி ஓகே, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துட்டு இருந்தீங்க இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு படம். ஸோ எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி. வர வேணாம்னு நினைச்சோம், சரி மதுரைக்கு வந்துட்டோம், தியேட்டருக்கு வந்துட்டோம், பார்த்தாம போறது. அதனால வந்து ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, நம்ம எப்பவுமே ரொம்ப பாசம் வச்சிருக்கிற ஊரு. ஸோ அதனால எப்படி வணக்கம் சொல்லாம போறதுன்ட்டு வந்தோம். சரி, தேங்க்யூ தேங்க்யூ. Love you too, love you too, love you too. Thank you, thank you. அண்ணா டிக்டாக்ல போட்டு விட்டுறேன். பாத்தா நான் மதுரை வந்துட்டு படம் போறவா. Yes.
அண்ணா மதுரை வந்துட்டு பாடம் பார்க்கலாமா அது என்ன ஒரு பாட்டு என்ன பாட்டு வேணும்? ஒரு பாட்டு பாடிடுறாங்க. வாடிக்குள்ள வாடி வாடி நிறைய பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கோ? ஏதோ படம் பார்த்துட்டு இருக்கப்ப நடுவில் பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நிறைய ஃபேமிலி தான் உட்காந்துருக்காங்க. மன்னிச்சுக்கங்க, பசங்களுக்காக ஒரு பாட்டு பாடினா உங்களுக்கு ஆகும்தான். வாடிக்குள்ள வாடி பாடிக்குள்ள வாடியா? கூட சேர்ந்து பாடுறீங்க, ரெடி? கண்டிப்பா கண்டிப்பா மைக் வேற கேக்குது, அதனால மிச்சத்தை நீங்க பாடிடுவீங்களா? காத்திருந்த காதலுக்கு சொல்ல நீங்கள் வழி, உன் காதல் இந்த பாதை செதுக்கிடுங்க ஒரு குழி, நீ இன்று என் வாழ்க்கையில் இல்லை அடி பொடி, பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி, அப்பெண்ணே என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா, உனக்கு நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா, இந்த கண்ணின் ஓரம் மாறம், கண்ணீரின் வாழ்வதால் நீங்கள் தான் சரி உலகம் என்ற வலையில் தான் இருந்தால் உயிர் பிரிந்தால் காதல் இருந்தால் சொர்க்கத்திலும் ஜாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கம் சாரி. படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. போய் இந்த படம் பாருங்க, நல்ல படம்னு சொல்லிட்டு இருந்தேன். எதேச்சியா இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் தம்பி, லவ் யூ. தேங்க்யூ